இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம உடன் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபானுங்கிற பிராண்டட் சீட் தான் யூஸ் பண்ணுறோம். கலர் வந்து கஸ்டமரோட சாய்ஸுங்களா ப்ரோ? கஸ்டமர் சாய்ஸ் தான் ப்ரோ. இந்த கலர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். கிச்சன் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாங்களே ஒரு டைனிங் கவுண்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க. இந்த இடத்துல ஃபோல்டிங் டேபிள் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது டேபிளுங்களா? ஆமாங்க. லைஃப் வாரண்டி எல்லாம் என்ன மாதிரி கொடுக்குறோம்? உங்களுக்கு லைஃப் டைம் ஒன்றுமே ஆகாதுங்க. ஒன்றுமே ஆகாது. இது பேண்ட்ரி யூனிட் கிடையாது, டால் யூனிட். இது இந்த 10 அடி ஹைட்டுக்குமே நம்ம வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். லேமினேட் சீட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி, வாட்டர் ப்ரூஃப், டெர்மிட் ப்ரூஃப், ஃபயர் ரிட்டர்ன் எல்லாமே இந்த மெட்டீரியல் இருக்கு. இங்க ஒரு ஹேண்டில் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. பிராண்டட் ஹார்ட்வேர் எல்லாமே எப்கோ ஆர் ஸ்லீக் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ப்ரோ, நம்மளோட புது ப்ராஜெக்ட்ல ஒரு இன்டீரியர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. சோ இங்க என்னெல்லாம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு காட்டிடுறீங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ இந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சூலூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம உடன் கலர் நம்ம அதிகமா இதுல கொண்டு வந்திருக்கோம். யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமா, அதிகமா பெட்ரூம் எல்லாமே நம்ம இதுல தான் கொண்டு வந்திருக்கோம். டிவி யூனிட் எல்லாமே நம்ம அதுல தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த வால் ஃபுல்லாவே நம்ம உடன் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உடன் வித் மார்பிள் பேட்டர்ன் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, ரெண்டு தான் வந்திருக்கு. ஆமா, டபுள் கலர் போட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு உடன் ஃபினிஷிங்ல பாக்ஸ் கேபினெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டிவி யூனிட். இது ஹால் டிவி யூனிட்டுங்க. சரிங்க. இன்னொரு பெட்ரூம் டிவி யூனிட்டுக்கு நம்ம அதையும் பார்ப்போம். ஓகே, வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இதுல வந்து ஓப்பன் கிளாஸ் போட்டு கொடுத்துருங்க. ரிமோட் ஆக்சஸ்க்காக நம்ம கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்டா வந்துரும். இது வேற ஏதாவது திங்ஸ் வைக்கிறனா வச்சுக்கலாம் நம்ம. ஆமா ப்ரோ. இந்த இடத்துல ஒரு 2 டபுள் டோர் கொடுத்துருக்கோம். ஓகே. இது கலர் வந்து கஸ்டமரோட சாய்ஸ்ங்களா ப்ரோ? கஸ்டமர் சாய்ஸ் தான் ப்ரோ. இந்த கலர்ஸ் கலர் நிறைய இருக்கு. என்ன கலர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. ஒரு 100 கலர்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் பண்ணிக்கிறீங்க ப்ரோ? நம்ம கிச்சன் பார்க்கலாம் ப்ரோ. கிச்சன் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாங்களே ஒரு டைனிங் கவுண்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்க. இந்த இடத்துல ஃபோல்டிங் டேபிள் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது டேபிளுங்களா? ஆமாங்க. ஓகே. டிசைனுக்காக வச்சிருக்கீங்க சார். சோ வேணுங்கறப்ப எடுத்துக்கலாம். சேர் போட்டு இது பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது ஃபோல்டிங் டைப் டேபிள்ஸ் தான். ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லயே சப்போஸ் வந்து இடம் பத்தல அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியா டைனிங் ஏரியாவும் தேவைப்படாது. ஆமாங்க. ஓகே. அது இன்க்ளூடிங் இதுலயே கொண்டு வந்துட்டோம். நம்ம கிச்சன்ல வந்து ஒரு டால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இது பேண்ட்ரி யூனிட் கிடையாது, டால் யூனிட். இது ஓகே. இது பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இங்க இதெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க. சோ இது டிரான்ஸ்பரண்டா வேணும்னா டிரான்ஸ்பரண்டா போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு டோர் வேணும்னா டோராவே போட்டுக்கலாம் ப்ரோ. சரிங்க. இதுல ஒரு நம்ம 4 டோர் கொடுத்துருக்கு. இங்க ஒரு சின்ன கிராக்கரி யூனிட் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கிற மாதிரி. ஓகே. எல்லாமே அலுமினியத்தில் தான் பண்ணிக்கிறோம். ஆமாங்க. இது ஸ்பைஸ் ராக்ஸ். இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லாமே அலுமினியம் தான். அலுமினியம் லேமினேட் சீட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி, வாட்டர் ப்ரூஃப், டெர்மிட் ப்ரூஃப், ஃபயர் ரிட்டர்ன் எல்லாமே இந்த மெட்டீரியல் இருக்கு. ஓகே. இது சாஃப்ட் க்ளோஸ் வேணா சாஃப்ட் க்ளோஸ் தான். ஓகே. பிராண்டட் ஹார்ட்வேர் எல்லாமே எப்கோ ஆர் ஸ்லீக் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் தாங்க. இந்த இடத்துல நம்ம பாட்டம்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். சரிங்க. ஸோ இதில் 4 டோர் வந்துடும் உங்களுக்கு. இதில் 4 டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக சைட் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கு. ப்ரோ இந்த தான் உங்களுக்கு வாஷ் பேஷன் நம்ம பார்ட்டிஷன் போட்டு கவர் பண்ணி தனி யூனிட்டாக கொடுத்துருக்கோம். தெரியாத மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்க. இங்கே நம்ம புல் அவுட்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகே. ஒரு ஆயில் புல் அவுட். கஸ்டமர் இது எஸ்எஸ்ல கேட்டாங்க, நம்ம எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் எல்லாம் வேற என்னெல்லாம் டேண்டம் மெட்டீரியலும் பண்ண முடியும். டேண்டமும் பண்ண முடியும். இது எல்லாமே பாருங்க எஸ்எஸ்ல நம்ம கஸ்டமர் கேட்டால் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். கட்லரி அந்த மாதிரி. ஆமாம். எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் தாங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இது ஒரு சிம்னி க்ளோஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்னியே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. இந்த இடத்துல இன்னும் வால் பெருசா இருந்தா நாங்க இந்த டோட்டலாக கவர் பண்ணி ஒரு வால் பாக்ஸ் ரெடி பண்ணுவோம். அங்க இடம் இல்ல, அதனால இப்ப இந்த இடத்துல சிம்னி மட்டும் க்ளோஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி விண்டோ வந்தங்காட்டி அப்படியே விட்டீங்க. ஆமாங்க. அப்போ இங்க லாஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம 2 பெட்ரூம் பண்ணிருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சரிங்க. இந்த ரூம்ல நம்ம ஒரு உடன் கலரும் ஒரு பீச் கலரும் நம்ம போட்டு ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. பீச் கலர் மாதிரி உடன் கலர் ரெண்டு சேர்ந்த மாதிரி ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாவே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உடன் தீம் அதிகமாவே இருக்கும் அதுல. ஓகே. இங்க ஒரு ஹேண்டில் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இது வந்து டியூப் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூப் ஹேண்டில் அப்படி சொல்லுவாங்க. வாட்டர் மட்டும் போட்டோம்னா நல்லா லுக்கா நல்லா இருக்கும். ஓகே. இதனுடைய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமா வந்து ஒரு 10 அடி ஹைட்டுங்க. இந்த 10 அடி ஹைட்டுக்குமே நம்ம வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 அடி. ஆமா. ஆக்சுவலா வந்து ஒரு வீட்டுல வந்து லாஃப்ட் போட்டிருப்பாங்க. லாஃப்ட் போட்டிருந்தா நம்ம லாஃப்ட் தனியா வாட்டர் தனியா பண்ணலாம். இங்க லாஃப்ட் கிடையாது. அதனால டோட்டலா பாக்ஸாவே நாங்க ஒரே யூனிட்டாவே பண்ணி கொடுத்துருக்கோம். 10 அடி ஃபுல்லாவே லாஃப்ட் இல்லாம வந்துருச்சு. அந்த ஸ்பேஸ் வந்து லாஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து லாஃப்ட்டுக்கு யூஸ். இது லாஃப்ட்டுங்க. இது டாய்லெட்டுக்கு மேல வந்து நமக்கு ஒரு லாஃப்ட் போட்டுருக்காங்க கான்கிரீட்ல. மேல டாய்லெட்ல அவ்வளவு ஹைட் எதுக்கு அப்படி போட்டாங்க. நம்ம வந்து அந்த லாஃப்ட் தனியா க்ளோஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வாட்டர் ஃபுல்லாவே நம்ம 10 அடிக்குமே நம்ம எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீங்க சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் வால் பேனலிங் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு டபுள் டோர்ஸ் வருது. சரிங்க. உங்களுக்கு தேவையான அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வேற ஏதாவது திங்ஸ் கூட நீங்க வந்து எல்லாம் பண்ணலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இது இருக்குங்க. ஒரு டிராயரோட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இது டிராயரோட வந்துரும். ஆமா. சரி ப்ரோ. கேஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்களா நீங்க? இதுல வந்து நம்ம ஒரு ஹிடன் லாக்கர் வேணா ஹிடன் லாக்கர் வச்சுக்கலாங்க. இதுல ஹிடன் லாக்கர் இருக்குங்களா? இதுல ஹிடன் லாக்கர் நம்ம இந்த சைட்ல நம்ம யூஸ் பண்ணல. வேணா வச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டுட்டோம். ஆமா. ஒரு ஹிடன் லாக்கர் பண்ணியிருந்தோம். அதை வச்சு நம்ம நிறைய சைடு ஹிடன் லாக்கர் பண்ணி கொடுத்தோம்.
பட் இந்த கஸ்டமருக்கு இங்கே நீட் இல்லை, அதனால தோட்டத்தை வீடு இருக்கிறதுனால இங்கே நீட் இல்லை. கலர் வந்து கஸ்டமர் சாய்ஸ். கஸ்டமர் சாய்ஸ் தான். இது என்ன மாதிரி இடம் ப்ரோ? ப்ரோ இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துருவோம். இது ரொம்ப ரிச்சாக பண்ணி கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் நம்ம கீழே ஹாலில் பண்ண மாதிரியே ஒரு வால் பேனலிங், ஒரு மார்பிள் பேட்டர்ன் ஒன்று ரெடி பண்ணி ஒரு உட்டன் டைப்ல ரெடி பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கெல்லாம் லைஃப் வாரண்டி எல்லாம் என்ன மாதிரி கொடுக்குறோம்? உங்களுக்கு லைஃப் டைம் ஒன்றுமே ஆகாதுங்க. ஒன்றுமே ஆகாது. இப்போ தண்ணி பட்டா அந்த மாதிரி அதான் உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றாங்க. வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, டெர்மிட் ப்ரூஃப் இருக்குது, ஃபயர் ரிட்டர்டு எல்லாமே இருக்குது. இது அத்தனையும் வந்து பிளைவுட்ல யூபிவிசியில் கூட கிடைக்காதுங்க. ஏன்னா சில கஸ்டமர் கொஞ்சம் யோசிப்பாங்க இதெல்லாம் வருமா, ஏன்னா வீடு கட்டுறோம் புதுசு அப்படிங்கும்போது இது நல்ல 10 வருஷம் வாரண்டியே கொடுத்துறோம். கம்பெனியே கொடுக்குறாங்க. அதனால நம்ம தைரியமா லாங் டைம் நம்ம கம்பெனி 10 வருஷம் தரும்போது நம்ம அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட்டே வராதுங்க. இது ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூமு கஸ்டமரோட சாய்ஸ் தான். இது ஒரு கேபினெட் ஒன்று பண்ணியிருக்கோம். அங்கே ஸ்டடி டேபிள், வார்ட்ரோப் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே ஒரே மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே யூனிட்டாகவே பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாக பேனலிங் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டடி டேபிள் மேலே ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க. இதுவும் ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். சரிங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்டோரேஜ். ஆமாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உட்டன் தீம் இவங்க அதிகமாக கேட்டனால இந்த ஃப்ரண்ட்ல வர பீடிங் கூட நம்ம டோட்டலாகவே உட்டு தான் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அதுதான் இருக்கும். இது வந்து சாரி உட்டு கிடையாது, உட்டன் கலரில் அலுமினியம் சேனல்ஸ். ஓகே, அலுமினியம் சேனல்ஸ் இதெல்லாம். ஓகே. அப்போ இங்கே வந்து வாட்ரோப் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். 10 அடி ஹைட்டில் பண்ணியிருக்கிறோம். இது டிராயர், இது ஒரு டிராயர்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்குங்கண்ணா. உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு மேலே பாதிக்கு மேலே உங்களுக்கு லாஃப்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த வாட்ரோப் நம்ம ஃபுல்லாக பண்ணனது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீட்டுக்கு. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கவர். இது மாஸ்டர் பெட்ரூம்னால சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு. ப்ரோ இப்போ இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்னு வந்து காட்டிக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து கஸ்டமருக்கு ஓன் சாய்ஸஸ் எல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ கஸ்டமர் நீட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். இப்போ நாங்கள் எங்களோட டிசைன்ஸ் இல்லாமல் கஸ்டமர்ஸ் ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்தாலும் அதை வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் கொடுத்தாலும் சரி, அவங்க அவுட்புட் கொடுத்தாலும் சரி, இல்லை நம்மளும் வந்து அவுட்புட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். நம்மளே பண்ணிக்கலாங்க, நம்மளே பண்ணலாம். ஆனால் எல்லாமே நாங்கள் பண்ணுறது அத்தனையுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, எங்கள்கிட்ட அந்த லோ குவாலிட்டி இந்த பட்ஜெட் கம்மியாக பண்ணுறது அதுங்கிறது எங்கள்கிட்ட மெட்டீரியலே கிடையாது. ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டி போயிட்டோம்னா டோட்டலாக வந்து கஸ்டமருக்கு டோட்டல் அமௌண்ட்டுமே லாஸ் ஆயிரும். அதனால் அந்த வேலைக்கு நாங்கள் நிற்கிறதுல அந்த குவாலிட்டி கண்டிப்பாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கிரேட் வைஸ் நம்ம நல்லா தான் கொடுத்துருக்கோம். நல்ல மெட்டீரியல் பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்கோ ஸ்லீக் ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே ப்ரொஃபைல் லேண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபாண்டுங்கிற பிராண்டட் சீட் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே லைஃப் டைம் வராதுங்க. ஓகே ப்ரோ, அதனால வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா தாராளமாக ஒரு அலுமினியம் மெட்டீரியல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒன்லி அலுமினியம் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஓகே, அதில் கிரேட் வைஸ் இருக்குது, ப்ரைஸ் வைஸ் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் நிறையா இருக்குது. என்ன மெட்டீரியல் வேணாலும் மார்க்கெட்டில் கிடைக்குங்க. ஆனால் அந்த கஸ்டமர் வீட்டுக்காக போடுறது கஸ்டமர் நல்ல மெட்டீரியல் செலக்ஷன் பண்ணி போட்டாங்கன்னா ஓகே. கலர் வைஸ் அந்த ப்ரைஸ் மாறுமா? அந்த மாதிரி கலருக்கெல்லாம் மாறாதுங்க. ஓகே, கலரை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் வேணால் போடலாம். இதில் 100 கலர்ஸ் இருக்குது. மெட்டாலிக் கலர், சாலிட் கலர், மார்பிள் கலர், ஸ்டோன் ஃபினிஷ்டு, வுட் கலர் நிறைய இருக்குங்க. எது வேணா கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை நாளைக்கு முன்னாடி வீடு கட்டுறதுன்னா உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கு? இது வந்து எனக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் எனக்கு கொடுத்தாலே போதுங்க. டைல் ஒர்க்கு, பட்டி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணால் நாங்கள் கஸ்டமர் கூடி வந்துடலாம். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொடுத்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட வர இன்டீரியர் அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே சொல்லணுங்க. அதாவது ஃபுல்லி மாடலராக இருந்தால் முன்னாடியே சொல்கிற மாதிரி இருக்கும். செமி மாடலராக இருந்தால் நாங்கள் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் சொன்னாலே போதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். ஆனால் இப்போ இவங்களை வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சாங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கோயம்புத்தூர் ரவுண்டு வேணும்னா இன்டீரியர். ஆமாம், எந்த எங்கெங்கே யார் எப்படி செய்கிறேன்னு போய் பார்த்தோம். அப்புறம் ரேட்டையும் கேட்டோம். ஒரு 5-6 இடத்துல கேட்டோம். அதில் இவங்களது எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி அங்கேருந்து வந்தாங்க ஒரு 15 நாள். ஓகே, ஒரு 4 பேர் வருவாங்களாம்மா. 2 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் 2 பேர் இருந்தாங்க. போன வாரம் நைட்டு ஒரு 1 மணிக்கு தான் போனாங்க. அதாவது 4 பேர் சொல்லி 15 நாள்ல முடிக்கிற வேலையை 2 பேர் வச்சு 2 பேர் 15 நாள் 2 பேர் இங்கே இருந்து செஞ்சுட்டாங்க. இங்கே இருந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்க ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி எப்படியும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரணும்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இல்லை, அது கரெக்டு. எல்லாமே பார்த்தாலே எல்லாமே நல்லா இருந்து, மெட்டீரியல்ஸும் நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, குவாலிட்டி வைஸ் எல்லாம் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு. எதுவுமே 10லையும் கொண்டு பொருளாக ஒரு மிச்சம் ஜாமான் பொருள் அவங்க இப்போ தான் ஏற்றுறாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க நேரம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா திருப்தி. அதாவது என்னுடைய பில்டிங்கில் எனக்கு செஞ்சதுலேயே பிளம்பரு, ஒயரிங்கு, கட்டடம்
இது எல்லாத்தை விட தொல்லையே இல்லை, எல்லா பிரச்சனையும் எல்லாம் பண்ணி கொடுத்து இவங்க தான். இவங்க தான். ஓகே நன்றி ப்ரோ. இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க முக்கியமாக வந்து ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்லேருந்து பண்ணலாம்னு சொல்லிடுங்க. நாங்கள் வந்து இந்த லாஃப்ட் கவரேஜ் பண்ணுற மாதிரி அவுட்டர் கவர்னு சொல்லுவோம். அதெல்லாம் லாஃப்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கிச்சன் டேபிள் டாப்பில் நீங்கள் கவுண்டர் டாப் போட்டதீங்கன்னா நம்ம கீழே ஃப்ரேம் மட்டும் அடிச்சு டோர் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறோம்னா 650 rupees வரும் எங்களோடது. ஓகே. அது இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பாக பண்ணுறோம் வந்து ஸ்கொயர் ஃபீட் 1000 rupees வரும். 1000 rupees வந்து பாக்ஸ் டைப்புக்கு வரும். பாக்ஸ் டைப்புக்கு வரும். ஓகே. எங்கிட்ட ஹை குவாலிட்டி தான் இருக்கு. எங்கிட்ட லோ குவாலிட்டி விலை கம்மியான மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட கிடையாதுங்க. கஸ்டமரே கேட்டாலும் நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ மினிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நம்ம வந்து பண்ண முடியும்? இப்போ எனக்கு லோக்கல் கோயம்புத்தூர் நம்ம கம்பெனி எல்லாம் லோக்கலில் தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால இங்கன்னா எப்படி இருந்தாலும் பண்ண முடியும். ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுனால வெளியூரெல்லாம் வந்து பண்ணும்போது ஓரளவுக்காவது ஏரியா இருந்தால் தான் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஹால், டிவி யூனிட் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. முக்கியமாக என்னன்னா இந்த இன்டீரியர் பண்ணுறதுல லேபர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்க லேபர்ஸ்லாம் என்ன மாதிரி? லேபர் எங்க கிட்ட வரும் 50 பேர் இருக்காங்க வேலைக்கு. எங்கிட்ட ஒரு 4 பேரா ஒரு டீம் வச்சிருக்கிறோம். எல்லா ஊருக்கும் நாங்கள் அவங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லேபர்ஸை புதுசாக ஒருத்தவங்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு போய் அங்கே தான் ப்ராக்டிஸே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது வந்து யோசிப்பாங்க எல்லாரும். ஆமாம். ஸோ நம்மளோட லேபர்ஸ்லாம் என்ன மாதிரி? எங்கள்கிட்ட கம்பெனிலேயே ஸ்டாஃப்ஸ் 50 பேர் இருக்கிறாங்க. எல்லாமே ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆளுங்க தான். அதனால எங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எந்த ஊராக இருந்தாலும் தைரியமாக நினச்சி நம்ம பண்ணலாம். ஓகே. நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. கோயம்புத்தூர் RS பதில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. டைரெக்டாக வந்து பார்க்கறனா அங்கே வந்து கண்டிப்பாக அங்கே வந்து பார்க்கலாம். ஷோரூமில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கோ, நீங்கள் அங்கே பார்க்கலாம். இல்லை கஸ்டமர்ஸ் எங்கேயாவது வெளியே இருந்து இல்லை லோக்கல் எங்கே கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்தந்த பக்கத்தில் எங்கேயா சைட் நடந்துட்டு இருந்தால் கஸ்டமர் கூட்டிட்டு அந்த சைட்லேயே நாங்கள் விசிட் பண்ணி காட்டுவோம். இப்போ சூலூர் சரௌண்டிங் இப்போ இந்த பக்கம் ஏதாவது இருக்கீங்கன்னா இங்கே கூட வந்து நீங்கள் ஆமாம். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கூட ஒருத்தர் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் பொள்ளாச்சிலேருந்து வந்திருந்தாரு. நம்ம மெட்டீரியல் ஃபேக்ட்ரியில் அது எங்கே இருக்குங்க? இது வந்து ஃபேக்ட்ரி மேட் பண்ண முடியாதுங்க. இது வந்து ஃபேக்ட்ரி மேட் பண்ணாமல் நம்ம சைட்டில் வந்து ஆன் சைட் ஒர்க் தான் பண்ணாதான் இங்கே வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரெடி பண்ணி பண்ண முடியும். அங்கேயே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் சில பாக்ஸ் எல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் லிஃப்ட்டுக்குள்ளே ஏற மாட்டேங்குது பாக்ஸ். இதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ரிமூவ் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணுறதா இருக்குது. அது வந்து இங்கே டபுள் ஒர்க்காக இருக்குது. டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நம்ம எல்லாமே ஆன்சைட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஓகே. மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் பார்க்கணும்னா RS புரத்திலே பார்த்துக்கலாம். RS புரத்தில் பார்த்தலாம். சைட்டில் வர சொன்னாலும் நாங்கள் சைட்டுக்கு வந்து கூட நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் சைட்டுக்கு வந்து கூட நாங்கள் மெட்டீரியல் குவாலிட்டி மெட்டீரியலை காட்டி மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ வருதுன்னு நாங்கள் சொல்லி நாங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. சூப்பர். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இது கட்டிட்டு இருப்பீங்க, கமர்ஷியல் பிளேஸ் ஆகட்டும், எதுக்காக இருந்தாலும் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் தவிர உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து எங்கே கூப்பிட்டீங்கனாலும் வந்து இவங்களே லேபர்ஸ் வச்சு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண ஒர்க்லாம் காட்டியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை நேரில் வருவாங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி தரேன். தேங்க்யூ. தேங்க்யூ.